எல்லார் மீதும் பரப்புவதாக. சரிங்களா? ஸோ தெரியுதாங்க கேமரா? நான் தெரியுதுண்ணா, அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ தெரியா லேப்டாப் தெரியா சரி, இதில் பேசுகிறோம், அதனால் அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ select the region. ஸோ வாட் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ரைட். வாட் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் நம்ம ஒரு கோடு எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ இங்கேயே விளையாடுவாங்க, இங்கே குத்து வழக்கு இருக்குது, இதனால் இருக்குது. இப்போ இது வந்து நைட்டு நாயை விரட்டும், மனுஷனையும் விரட்டும். இப்போ இந்த லைட்டை வந்து நம்ம தொடர்ந்து அடிச்சோம்னா என்ன செய்யும்? பட்டன் உடஞ்சு போச்சு. சாரி, டெமோ போட்டு ரைட். ஓகே. இப்போ இப்படி போட்டோம்னா நாய் போயிடும். ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற பொதுமக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? சிகரெட் அடிக்கிற கடையில் லைட்டு திருடிட்டு போயிடுவாங்க. இதையே நம்ம கட்டினாலும் திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ இது வந்து என்னது? ஒரு லைட்டு, எலக்ட்ரிக் லைட்டு, ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் லைட்டு. தெரியுதா? ஹீட்டாக தான். ரைட்டா? இப்போ நம்ம வந்து பொய் சொல்ல முடியாது. நம்ம வேலை செய்கிற இடத்துல நான் விளக்கு இதை வச்சுருக்கேன் அப்படின்னா பொய் சொல்ல முடியாது. இதை வச்சுருந்தா மாட்டிடும். அதனால தான் மூடி வச்சுருவேன். இதை திறந்தே காட்டக்கூடாது, மூடி வச்சுருவேன். ஆனால் நான் அந்த மாதிரி ஆளுநர்களுக்கெல்லாம் தெரியும், வெரி ஜென்யூன் பர்சன். ரைட்டா? ஏன்னா இதை நான் எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? இது வந்து கொசு வந்துச்சுன்னா அதை போட்டு அதை பேர்ன் பண்ணுவேன். அது ஒரு சந்தோஷம். ஆமாம். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ரைட்டா? பேபி ஓபிஜே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனாலும் நம்ம இப்போ 3Dயில் கன்வெர்ட் பண்ணலாம். சரியா? எதனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? எதனாலும் 3Dயில். இப்போ பேபி ஓபிஜே இருக்கா? இப்போ இந்த பேபி ஓபிஜேவை நம்ம 3Dயில் கேமரா காமிக்கிறேன். ஸோ இந்த பேபி ஓபிஜேவை நான் எடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி டெக்னாலஜியாக மாறிடுச்சுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்டை ஒரு கோர்ஸ் சைடில் கேட் சென்டர்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன? அது யாரும் சொல்லித்தர முடியாது. இப்போ இங்கே திடீர்னு ஒரு ஏலியன் பிளானட்லேருந்து ஒரு ஏலியன்ஸ் வருது, உங்கள் கையில் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆப்ஜெக்ட் கொடுக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளூடூத்தை போட்டு கனெக்ட் பண்ணால் மவுஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இதை கொண்டு போய் நம்ம வாஷிங் மிஷின்லேயோ ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணால் ஏதாச்சும் தெரியுமா? அதுதான் ஃபேர்ம்வேர். அதான் ஃபேர்ம்வேர். ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு பவர் பேங்க் சார்ஜ் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ எல்லா பவர் பேங்க்லேயுமே வந்து அந்த ஃபேர்ம்வேர் கொடுக்குறான். இப்படி ஒரு யூஎஸ்பியோட இன்டிகிரேட் ஆகும்போது உள்ளே வந்து அந்த சிப்பில் வந்து ஒரு சிக்னல் போகும். அப்போனா இது இந்த டிவைஸ்ன்றதை சொல்லணும். அதுதான் ஃபேர்ம்வேர். இப்போ அதுக்குன்னே டெவலப்பர்ஸ் அந்த இதாகிட்டாங்க. வண்டியிலையுமே இருக்குது. ரைட்டா? நீங்கள் வண்டியில் போய் என்ன செய்யக்கூடாது? ஆல் அவுட்னா போட்டு பார்க்கக்கூடாது. ஆல் அவுட், குட் நைட் அதெல்லாம் போட்டு பார்க்கக்கூடாது. இப்போ பண்ணலாம், ஏசியில் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி வந்துடும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி டெரரிஸ்ட், பாம்பு பிளாஸ்ட் இதெல்லாம் வரும்போது ஃபேர்ம்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறான். பேட்டரி வந்து இன்னும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்காது. நீங்கள் இப்போ ஒரு வண்டி பேட்டரி வாங்கினீங்கன்னா கூட அதில் ஒரு சிப்பு போட்டு தான் விற்பான். ரைட்டா? அப்புறம் இவன் வந்து பேட்டரி வாங்கி கொடுத்தான், இவன் இது வாங்கி கொடுத்தான், இது பிரச்சனை வரும். ரைட்டா? அப்போ ஒரு 3D கான்செப்டை நம்ம பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இமேஜ் டு 3D. இப்போ ஒரு பிஸ்டன் வரைஞ்சு காட்டப்படுறேன். இப்போ இது ஒரு கேம் மாதிரி மாற்றிருக்கேன். ஏன் மாற்றிருக்கேன்? நம்ம சிலபஸ்லாம் கிடையாது. இது உங்களுடைய கற்பனை திறனுக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ இமேஜ் டு 3D AI அது வந்து மெஷி டெக்ஸ்ட். ரைட்டா? மெஷி AI அப்படின்னு வரும். இப்போ இந்த மெஷி ஏஐயோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனாலும் இதை வச்சு வரையலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த கோஆர்டினேட்டு பேராமெட்ரிக் கான்செப்ட் அதை வச்சு நீங்கள் 3Dனா ஜெனரலைஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த ஏஐ வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு இப்போ நானாக ஒரு கோடு இப்போ எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ எழுத ரைட்டா? அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் லேடிஸ் மாதிரி போடுறாங்க, ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு 2019 தெரியும். இந்த மாதிரி ஒரு
தந்திரவோடம் பண்ண போகிறாங்க எல்லாத்தையும்னு எங்களுக்கு அப்பயே தெரியும். இப்போ இருக்கிறவங்க யாரும் அதுக்கு ரெடி இல்லை. அப்போ ஏஐயை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். அப்போ இதில் வந்து நான் ஒன்று கொடுக்குறேன், நீங்களே உங்களை 3D கன்வெர்ட் பண்ணி டான்ஸ்லாம் ஆட வைக்கலாம். இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த இப்போ மீம் பண்ணுறாங்களா அவங்கலாம் தெரிஞ்சுன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இமேஜ் டு 3D போகிறோம், இதை ஒரு உருப்படியாக பயன்படுத்த ட்ரை பண்ணுறோம். ரைட்டா, ஸ்க்ரூ ஜாக் ஒரு சாதாரண ஆட்டோகேட் காம்பனன்ட். ஓகேவா, இப்படி இருக்கிறத வரைஞ்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ரைட்டா. நம்ம பிரியாணி தம்பினா பார்த்தீங்கன்னா புதுசில் எடுக்கலாம். இதே டயக்ராம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு வாரம் கூட சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு. அதை காலேஜில் வந்து தம்பி ஒரு பிரியாணி தம்பி. ஸோ இதை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை எடுத்துக்கணும். ஒரு ஸ்க்ரூ ஜாக்கோட பாட்டம் எடுக்குதா, அது என்னன்னா கதைக்கு நாயகனாம ரைட்டா, சும்மா சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸோட வர்றதுக்காண்டி மெயினாக இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க, இதை நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரைட்டா. அதனால் எதையும் உண்மையாக சொல்லணும், புரியல அப்படின்றது சொன்னீங்கன்னா ஈஸியாக. ஓகேவா, ஸோ சேவ் இமேஜ் இதை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றிடும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நம்ம ChatGPTக்கே ஆரம்பிப்போம் ரைட்டா. ChatGPTக்கே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படின்றோம். ஆனால் என்ன ஆகும் ஃபியூச்சரில், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான காம்பனண்ட்டு. இப்போ இந்த காம்பனண்ட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சேவ் இமேஜஸ் JPEG எடுத்துக்கோங்க. ஆமாம், கடவுள் இமேஜில் JPEG வந்து. ஸோ மேக்ஸ்வெல் டிஃபால்ட்னு இருக்குது. இப்போ இதை ரிமூவ் பிஜி கொண்டு போகும். அது ரிமூவ் பிஜினா என்னம்மா, ரிமூவ் பிஜி ரைட்டா, ரிமூவ் பிஜி பேக்ரவுண்ட் ரிமூவர். இதில் கொண்டு போயிட்டு இதை என்ன பண்ணுங்க, இதில் இந்த மேக்ஸ்வெல் டிஃபால்ட்டை போடுது ரைட்டா. இது ஒரு நல்ல அல்காரிதம். இது வந்து அந்த பேக்ரவுண்டை மைனஸ் பண்ணிடும். இது நல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ நம்ம அலுவலகத்துக்கு தெரியும், ஒரு சில எது கொடுத்தாலும் நம்ம அள்ளி கொடுத்துருக்கோம். நான் உட்பட எல்லாருமே அப்படிதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நம்ம கண்ட்ரியில் கிடையாது. அதுதான் இதோட மெயின் விஷயமே. அதான் இதோட மெயின் விஷயம். அப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து நான் இதாக பண்ணணும், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். என்ன சார் இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஏஐ உடனே கண்டுபிடிக்கும். இவன் இதில் ஒட்டிக்கு நான் போடுறேன்னா போர்ட்டை ஒட்டி அது என்ன காம்பனன்ட்ன்றது அந்த ஏஐ சொல்லி திரும்பி கண்டுபிடிக்கும். இப்போ ஸ்க்ரூவெல்லாம் டான்ஸ் ஆட விட்டு பார்க்க முடியாது ரைட்டா, அது போது உயிரே இருக்காது. ஸோ அதெல்லாம் கேப்சர் யூஸ் பண்ணி தம்பி சார்ஜ் பண்ணி மாட்டிக்கணும். இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு தெரியுமா, ரெண்டு இது ஒன்று தான் ரைட்டா ரைட்டா. ஸோ இப்போ அது என்ன சொல்லுது, சாரி ஸ்க்ரூ எசென்ஷியல்னு போட்டு அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆக வச்சுருக்கோம். முடிச்சுட்டு நீங்கள் பண்ணிட்டு இல்லை இன்னும் 4 சாப்பிட்டு BB.net எல்லாமே இல்லை போதுமானது. நான் அது PDF மாற்று. ஓகேவா, A3 வேணுமா, சரி நீங்கள் கொடுங்க, நான் A3 மாற்று. ஓகே, இப்படி பண்ணிவிட்டு ஜெனரேட் என்னம்மா அடுத்து நீங்கள் சொல்கிறேன் முடியுங்க. இப்போ இப்படி பண்ணிட்டுமா 3D ஆர்டிஸ்ட் இதெல்லாம் கொடுத்து, கேம் டிசைனர் இதெல்லாம் கொடுத்து 3D கொடுக்குறது, என் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு அவ்வளோதான், காசு இல்லை. ஓகே, ஸோ ஜெனரேட். இப்போ இது என்ன செய்யணும்னா, அந்த இது கேம் அசெட் கூட இதில் செய்யலாம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யலாம். ஸோ நோ தேங்க்ஸ். ஓகேவா, இதை ஜெனரேட் பண்ணுறோம். கிரியேட்டிங் டாஸ்க் 80 இருக்கா, அந்த 80 வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இதில்னா 3Dயில் ஒரு பேபி இருக்குது. இந்த பேபியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த OBJ ஃபைலில் போடணும். இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் தெரியுதா ரைட்டா, இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சாரி, ஓகேவா. இது எப்படின்னா 3D பேபி ஃபைல், 3D பேபி OBJ, அந்த ஃபைலையும் அதில் சேவ் பண்ணியிருக்கோமா. நான் எல்லாத்தையுமே GitHub கிரியேட் பண்ண சொன்னேன், யாரும் கிரியேட் பண்ணல, இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஏன் GitHub முக்கியம், ஓகேவா. ஸோ இதுதான் அந்த பேபி 3D பேபி. இப்போ இதை வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த பேபி எப்படி வரைவீங்க, வரைய முடியாது, ஸ்கல்ப்டிங் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணல. நம்ம ஒரு நிமிஷம் மூடிட்டு தான் இருக்கேன். ஸ்கல்ப்டிங் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஸ்க்ரூவை பண்ணலாம். ஓகேவா, ஸ்க்ரூவை நோ தேங்க்ஸ். ஓகேவா, இப்படி ஒரு OBJ ஃபைலாக ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்தோம்.
இது இன்ஜினாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது கிரியேட் பண்ணி கொடுக்கணும். கிரியேட் பண்ண வேண்டி இந்த பைத்தான் கோடு இதில் கொண்டு போகும். புரியுதா? பேபி வெர்டிசஸ் இருக்கா? இப்போ இந்த பேபியை வந்து நான் 3Dயில் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போ இந்த காந்தி மியூசியம் இன்னைக்கு போங்க, ரைட்டா, அங்கிட்டு மரத்துக்கு அங்கிட்டு போயிடாதீங்க, பார்க்க போகிறதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய மியூசியம் இருக்கும். இப்போ இதில் என்ன வருது, ஒரு 3D காம்பனண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்டில் இருக்குமா, இதை தான் நம்ம கோஆர்டினேட் மெத்தட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த கோஆர்டினேட் மெத்தடில் தான் நான் உள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இம்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா அந்த 3D காம்பனண்ட்டை OBJ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஃபோட்டோகிராமெட்ரின்றது சிலைகளை சுற்றி நம்ம இமேஜ் எடுத்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு பயன்படுத்துங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தனி கோர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் சொல்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு இதை எடுத்து நீங்கள் உங்கள் அசம்ஷன் உங்களோட கண்டிப்பாக உங்கள் அகாடமிக் நாலேஜ் செய்யணும். நீங்கள் காலேஜில் படித்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடு, செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் பயன்படுத்தணும். ஓகே, அப்போ மெயினானது என்னதுமா இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகேவா? அதெல்லாம் பயன்படுத்தணும். அப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராக்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு OBJ ஃபைலு, பிஸ்டன் OBJ ஃபைல் எடுக்கிறேன். பிஸ்டன் OBJ ஃபைல், ஓகேவா? 3D ஃபைல். அதே சமயம் இப்போ இந்த ஆட்டோகேட்ல மெஷிங்னு ஒரு கான்செப்ட் வருதா, அதை சொல்லிடுவோம். ஓகேவா? இப்படி ஒரு கான்செப்ட் வருதா, இந்த கான்செப்ட் என்ன பண்ணுறோம்னா, தெரியுதா ஆட்டோகேடு? தெரியுதா? இப்போ இதை நான் EXTன்னு கொடுக்குறேன். EXT எக்ஸ்ட்ரூட். ஓகேவா? இதனால தான் மித்த சாஃப்ட்வேருக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆட்டோகேட் வந்து இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ஓல்டஸ்டான சாஃப்ட்வேர். புரியுதா? இப்போ இதில் நம்ம எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஸ்மூத் மிஷின் ஒன்று வருதா, செஞ்ச ஒட்டி சோப்பு டப்பாவை மாறிடும். ஓகேவா? என்னவாயிடுச்சு? ராக் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதை இன்னும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். தெரியுதாம்மா? இதை இன்னும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? அமாம் சோப்பு மாதிரி மாறிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அதோட தன்மை இழந்துருச்சு, கன்வென்சர் இழந்துருச்சு. அது ஏன்னா அதுதான் மெஷ்ஷு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக மாறும். இதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது பேசிக்கலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் டாக்குமெண்டேஷன் ஃபார்மெட்டு. நீங்கள் எம்இ நான் இன்ஜினியரிங் டிசைனு படிச்சிங்களா? முடித்தேன், படிக்கல, ரைட்டா? அப்போ அதில் தான் படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் வரும். கேட் கேமில் ஒரு ஸ்ப்ளைனு தான் இந்த மாதிரி மாறும். நீங்கள் பார்க்குற 3D ஆப்ஜெக்ட் எல்லாமே என்னது ஸ்ப்ளைன் தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்டு. அப்போ இது என்ன சார் இருக்குது, அப்படின்னா டான்ஸ் வேணும்னா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணும்னா பாட்டு இருக்கு மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்டில் செய்கிறத மேத்தமெட்டிக்கல் வச்சுக்கலாம். இதை கடைசி பார்ப்போம், குழம்பிடும். சரியா? அதனால் இப்போதைக்கு வேணாம். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், நாம்னா இது நார்மலாக. அதே சமயம் மெஷ்ஷு, இதுதான் மெஷின், இதுதான் நம்ம பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? இந்த மெஷ்ஷு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மாறும். இது எப்பயுமே இதை வந்து வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம்மா. இது என்ன சொல்லுவோம், இந்த கோடை வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம், இந்த புள்ளியை டாட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுக்கப்புறம் எட்ஜஸ் வெர்டிசஸை பொறுத்து தான். அதனால தான் இது டிஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து மேத்தமெட்டிக்கலாக இருக்கிறத அப்படியே கேடில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக மாற்றணும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக இதுக்கு வந்து ஷேப்பு, இந்த ஷேப் தான் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஃபேஸை கூட போடலாம், ரைட்டா? இப்போ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். மேத்தமெட்டிக்கலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஓகேவா, மேத்தமெட்டிக்கலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் செய்ய முடியுமா? ஒரு பாலை ஒரு பெட்டிக்குள்ள ஒரு மேத்தமெட்டிக்கல் போட முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. இது ஜெம்ஸு, இது 2 ஸ்பியரோட இன்டர்செக்ஷனில் வரும். இது எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். அப்போ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதோட நாம்ஸை கூட்டுறோமா? நாம்ஸ்னால் என்ன? அதோட மெஷின் கேப்பபிலிட்டியை கூட்டுறோமா? சாதாரண ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் பற்றியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? இப்போ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துகிட்டு இப்படி போட்டேன்னா இப்படி இருக்கும். அப்போ இதுதான் அதோட நேச்சர். சரியா? இதே வந்து நம்ம பார்க்குற 3D மெல்ல போகும். அடுத்தடுத்த விஷயம் ஃபாஸ்ட்டாக போகணும். அதுதான் இங்கே நடக்குது. மெஷின் ஃபார்மேட்னா நீ ஒரு டாக்குமெண்டேஷன் பயன்படுத்துகிற. தமிழ் வந்து யூனிகோடுன்னுவாங்க, இங்கிலீஷ் வந்து ஆஸ்கின்னுவாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு. இதுதான் கம்ப்யூட்டருக்கு புரியும் 0 and 1. யூனிகோடுன்றது சைனீஸுக்கு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது. கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் அமெரிக்காக்காரன் தான் டானு. ஆஸ்கி கோடு தான் இங்கிலீஷு 26 வார்த்தையில் பயன்படுத்தும். அப்புறம் அரபிக்கு இருக்குது. மித்தபடி உலகத்தில் எல்லா மொழிக்குமே அவன் டிசைட் பண்ணுறது தான் ஆஸ்கி. புரியுதா? இது வரைக்கும் முடிச்சா. அப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சைனாவிலேருந்து ஒரு ஐட்டம் வருது. அந்த ஐட்டம் வரும்போது அதை நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன், ரைட்டா? அப்போது ஒரு பிஸ்டனை வந்து நான் என்னமா செய்கிறேன், இதை அப்படியே நான் டவுன்லோட் 3D ஒரு கான்செப்ட் இருக்கும்.
அதில் போய் இந்த பிஸ்டனை வந்து நான் பண்ணுறேன். ரைட்டா? பிஸ்டனை நான் பண்ணும்போது எனக்கு எல்லாம் $5 யார்கிட்ட $5 இருக்கா இல்லையா? ஓகே. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஏன்னா வளர்க்க முடியாது கூட. ஓகேவா? ஸோ அந்த ஓபிஜே ஃபைலை ஃபஸ்ட்டு இங்கே என்னமா செய்யணும்? வெர்டிசஸ் எக்ஸ்ட்ராக்டர்னு இருக்கும். புரியுதா? வெர்டிசஸ் எக்ஸ்ட்ராக்டர் இதை நீங்கள் எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இது இந்த சிலபஸ் தான், எந்த வித தொடர்பும் கிடையாது. புரியுதா? நோட் பேடில் வந்து இந்த கோடை எடுத்து பாருங்க, ஒன்றுமே கிடையாது. ஓகே, நோட் பேட். ஓகேவா? இப்போ இதில் நான் வெர்டிசஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னா வாங்க சார், வாங்க உட்காருங்க. இப்போ இந்த இருக்கா? இப்போ இந்த வெர்டிசஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னா, ரைட்டா? இந்த வெர்டிசஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை இந்த குழந்தையோட வெர்டிசஸ், ரைட்டா? இப்போ இந்த குழந்தையோட வெர்டிசஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். குழந்தையோட வெர்டிசஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இதுன்னு கிடையாது, உலகத்தில் இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்டோட தெரியுதாம்மா? இதுவும் தெரியுதா? தெரியும் சார், 2 பேர். இப்போ இந்த வெர்டிசஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில வெர்டிசஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவையில்லை. ரைட்டா? அப்போ நான் என்ன ஒரு கான்செப்ட் இதை கொண்டு வரேன்னா, கடைசியாக நம்ம டிஸ்பிள் படிக்கும்போது ஒரு சில கான்செப்ட், இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங். நான் சொல்கிற கான்செப்ட் என்னதுமா? கம்ப்ளீட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். நீங்கள் எந்த ஒரு பொருளையும் எடுத்து ஆட்டோகேடே போதுமானது. ரைட்டா? ஏலியன் பிளானட், ஏலியனே வந்து ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தா கூட நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாதீங்க. உள்ள போய் வச்சுக்கோங்க. ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா உடனே இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் அந்த வெர்டிசஸை குறைச்சிட்டேன்னா, அப்படியே நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா கூட அந்த சிலையை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து மெஷி டெக்ஸ்ட்னு போடுங்க. ஸ்கல்ப்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆட்டோகேட்லேயே ஸ்கல்ப்டிங் பண்ணலாம். நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இது நம்ம சிலபஸில் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க, இதில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அர்ஜுனா கேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து 10 காசுக்கு 20 காசு கான்செப்டாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, ஓகேவா? இப்போ நீங்கள் அதுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவீங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லது தான். அன்னதானம் கைப்போம், அன்னதானம் சாப்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போவோம். நேரம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமாம், மதுரையில் நம்ம பிறந்தோம்னா வேலைக்கே போக தேவையில்லை. இங்கே பாண்டி வீடு போனால் கடை விட்டு போனால் அன்னதானம். அதனால் நமக்கு அதுதான் இது தேவையில்லாமல் நம்ம படிக்க வைக்கிறோம். 24 நேரம் போடுவாங்க எங்கடா என்ட்ரன்ஸ்லேயே போடுறாங்க. அதெல்லாம் பருப்பு பாயசத்தோடு போவோம். மசூதியில் போனால் அங்கிட்டு சாப்பாடு. ஓகே, அந்த வெர்டிசஸ் அவ்வளோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குமா? இப்போ நீங்கள் பார்க்குற வெர்டிசஸை ஒரு கோடிக்கணக்கான வெர்டிசஸ் கூட இருக்கும். ரைட்டா? இதை பொறுத்து தான் டாக்குமெண்டேஷன். இது ஏன் கேட்டையாவுக்கு என்ன சார் இது? இதுலேயும் அதே யூனிட்ஸ் தான் வரும், கேட்டையாலே அதே யூனிட்ஸ் தான் வரும், எல்லாத்துலேயுமே வரும். ரைட்டா? எல்லாத்துலேயுமே வரும். இப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த பேபியோட ஐஸு இந்த பாட்டை மட்டும் எடுத்து ஸ்கல்ப்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி மாஸ்டர் கேம்ப் கூட ஃபில் பண்ண போகிறேன். அப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வெர்டிசஸை அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டர் போட்டு எழுதுறீங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, இது ஒரு கேம் மாதிரி மாறிடும். அதாவது இப்போ டயக்ராம் வரையணும்னா அதோட பவுண்டரியை பார்க்கணும். ரைட்டா? 30,000 வெர்டிசஸ் அந்த 3D ஃபைல் IGS OBJ ஃபைல் இருக்குல்ல, அதை நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணணும்? இதை மட்டும் செலக்ட் பண்ணி உள்ள கீழே வரைக்கும் ஸோ
இவ்வளோ வெர்டிசஸில் தான் நீங்கள் வரைவீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், மாஸ்டர் கேமரா எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டோம். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் அவ்வளோ தூரம் அந்த வெர்டிசஸ் இதில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் இது ஒரு நார்மல் கேம் மாதிரி நீங்கள் அதோட கோஆர்டினேட்டை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மீடியாவிலையும் ஆட்டோ கேட்டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லை ஆட்டோ கேட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதனால தான் இப்போ முக்கால்வாசி சாஃப்ட்வேரில் ஐஜிஎஸ் ஓபிஜின்னா இருக்கா, வீடியோ கிங்ஸ் இதாக இருக்குது. அந்த டஃபே அந்த மாதிரி இடங்கள் என்ன ஆகுதுன்னா அவன் ஒரு டிஃபரன்ஷியல் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க, ஆன்சிஸ் கூட இம்போர்ட்டே ஆகுது, எரர் காமிக்கிறது. காரணம் என்னென்னா இவனோட அந்த இதை இவனுக்கு கொடுக்க மாட்டான், யாருக்கு ஃப்ரீயோ கொடுக்க மாட்டான், அவனோட யூசர் ரைட்ஸை. ரைட்டா? கண்ட்ரோல் பி போட்டோமா, கண்ட்ரோல் எஸ், அவ்வளோதான் போட்டுட்டு சரி. இப்போ இந்த 3D ஆப்ஜெக்டை நம்ம இது சிஎம்பி, ஓகே, இதுலேயே போய் சிஎம்பி அடிச்சுட்டு EYTHOM, ரைட்டா? ஏ டேப். இப்போ அது வந்து ஒரு டீகிண்டர்னு ஒரு சாஃப்ட்வேர், டீகிண்டர் சாஃப்ட்வேர்னா இல்லை. ஓகேவா? இப்போ இதில் அந்த பேபியோட ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலில் அந்த கோஆர்டினேட் மூவ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? அது எப்போ எவ்வளோ 30 யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, 38,000 வெர்டிசஸ். இது நீங்கள் போய் மீனாட்சி அம்மன் செலுத்தி விட்டாங்கய்யா, அந்த மாதிரி ப்ராசரே படுத்துருச்சு. ரைட்டா? இப்போ நீங்கள் நந்தி சிலையவோ எந்த ஒரு விஷயத்தையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது என் கிட்டப்பில் தான் இருக்குது, எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் நான் இப்படி கிளிக் பண்ணுறேன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வெர்டிசஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ண இடத்துக்கு அந்த பாயிண்ட் மூவ் ஆகாது, மித்த இடத்துக்கு மூவ் ஆகும். இப்போ இந்த கையே இருக்குதுன்னா ரோபோட்டிக் ஹேண்டு இப்படி இருக்குன்னா நான் இந்த வெர்டிசஸை கிளிக் பண்ணேன். இது 38,000 நான் உட்காந்து கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு எனக்கு 100 வயசு ஆயிடும், முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. இப்போ இந்த கை இருக்குன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இப்படி போகும். ஓகேவா? வாங்க உட்காருங்க, பாருங்க ஒரு நிமிஷம் அதை வரேன். இங்கே வாங்க வாங்க. ஆமாம். இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதா, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதா? ஸோ ஓகேவா? 38,000 இதுனா இதுதான். புரியுதா? இதை யாரும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணு. அதில் ஒரு 6 மோடு. ஓகே, வடிவேல் சொல்கிற மாதிரி வடுத்தே விட்டான ஆயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் போனீங்கன்னா நீங்களே ஆட்டோகேடை ஒரு சிலையை மெஷி டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்களே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம். இப்போ இந்த கியர் இருக்குல்ல, இதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும். கியரை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை அப்படியே உள்ளே கொண்டு போகும். நான் சொல்கிற கான்செப்ட் எப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற கான்செப்டே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் இப்போ ஒரு இன்ஜின் காம்பனண்ட் இதெல்லாம் செய்கிறோம். அப்போ எல்லு லைனு ரைட்டா, 0,0 ஓகேவா போடுறோமா, 100,0 இல்லைம்மா, இதாம்மா இதோட கான்செப்ட்டு. ஸோ இது இத்தனைக்கு 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இது தாங்கலை. அப்போ நீங்கள் 8GB கிராஃபிக்ஸ் கார்டு என்ன ஆகும், உட்காந்துடாது, முடிஞ்சிடும் டோட்டலாக. ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட். இது சைனீஸ், இது என்னாச்சு
ரெக்கார்டிங்கும் முடிஞ்சு வச்சோம். ஓகே வெயிட் பண்ணுவோம். சரி இந்த வரேன். இதாம்மா கான்செப்ட். இதில் நம்ம ஒவ்வொரு கோஆர்டினேட்டாக போகிறோமா, இங்கேருந்து இங்கே போகிறோமா, இங்கேருந்து இங்கே போகிறோமா, இங்கேருந்து இங்கே போகிறோமா. இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட் கூட பண்ணலாம். நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அரே கமாண்டு கொடுத்து இந்த கமாண்டு கொடுத்து வரிசையாக பண்ணலாம். ஆனால் அப்படி நீங்கள் பண்ணும்போது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் என்ன நடக்கும்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடு கோஆர்டினேட் மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வேறு மெத்தடுக்கு போகணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்யும். இன்றைக்கி என்னால் டெமோ கொடுக்க முடியல, ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? அப்படியே ஒரு 3D ஆப்ஜெக்டை உள்ளே எடுத்து ஒவ்வொன்றையாக இது பண்ணணும். ஓகே, அதோட ஆப் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு ஆப் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஆட்டோகேடுக்கும் ஆண்ட்ராய்டுக்கு என்னடா சம்மந்தம், ஏன்டா கொள்றன்ற மாதிரி யோசிக்காதீங்க. அதோட கான்செப்டை சொல்லுது, ரைட்டா? அதனால தான் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான். ரைட்டு. இப்போ தம்பி உங்கள் இதை கொடுங்க.